Taste the Daily. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மகாதீபம் ஏற்ற திருச்சி மலைக்கோட்டை உச்சியில் உள்ள ராட்சத கொப்பரையில் திரி வைக்கப்பட்டது. வரும் 13ஆம் தேதி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக உள்ள சுமார் 40 அடி உயரமான கோபுரத்தில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக 300 மீட்டர் நீளமுள்ள பருத்தி துணிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட திரி நேற்று பக்தர்கள் மற்றும் கோயில் அடியார்களால் சுமந்து செல்லப்பட்டு அரோகரா கோஷத்துடன் வைக்கப்பட்டது. இந்த திரியில் 900 லிட்டர் இழுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவை ஊற்றி ஊற வைத்து வரும் 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சாலையின் நடுவே உள்ள புளிய மரத்தை அப்புறப்படுத்தாமல் புதிய தார் சாலை அமைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் முதல் கொசமேடு வரை புறநகர் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை அமைக்கும் இடத்தில் சாலையின் நடுவே உள்ள புளிய மரத்தை அகற்றாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தார் சாலையில் வாகனங்கள் செல்லும் போது விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த சாலையில் உள்ள புளிய மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் அருகே நடுக்கடலில் உயிருடன் மிதக்கும் மாட்டை மீட்டு தருமாறு மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஃபெஞ்சல் புயலால் தேவனாம்பட்டினம் முகத்துவாரம் பகுதியில் இருந்து கடந்த 3ஆம் தேதி 32 மாடுகள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு தாழங்குடா மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது மாடு ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் மிதந்துள்ளது. படகில் ஏற்ற முடியாததால் மீனவர்கள் அதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து நடுக்கடலில் தத்தளிக்கும் மாட்டை மீட்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாட்டின் உரிமையாளர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் கோழிப்பண்ணையில் அளவுக்கு அதிகமாக கோழிகளை வளர்ப்பதாக குற்றம் சாட்டி கோழிப்பண்ணைக்கு தீவனம் கொண்டு வந்த லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பட்டிப்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான கோழிகளை வளர்க்கும் செயலில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து கோழிப்பண்ணையில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை மீறி கூடுதல் முட்டை கோழிகளையும் அதற்கான தீவன மூட்டைகளையும் ஏற்றி வந்த லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.